கடந்த காலங்களில் அம்மாவுக்கு என்ன ஒரு எழுச்சியோ அதை விட 2 மடங்கு அண்ணன் பொதுச் செயலாளர், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இன்று கோவையில் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்து அடுத்த கட்டமாக விழுப்புரம் நோக்கி பயணித்து கொண்டார். அதனோட தொண்டர்கள் முன்ன இருந்த தொண்டர்களோட இப்ப உணர்வுபூர்வமான ஒரு இயக்கத்தில் இன்று ஆலமரமாக செலுத்தி நிற்கும் இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற லட்சிய பயணத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வெற்றி பயணத்தை தொடங்கியிருக்கார். மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். குடிமராமத்து நாயகன் என்று பேர் இன்றைக்கு வருது என்றால் ஒக்கணைக்கல் கூட்டுகளை கிட்டத்தட்ட 90 ஆண்டு கனவு திட்டம் அது 90% முடிச்சு இந்த விடியா திமுக அரசு வந்ததுனால அந்த 90% 10% நிறைவேறல. ஆனா அதையும் தாண்டி எடப்பாடியார் சாரபாங்க நிதி நீர் திட்டத்தில் கிட்டத்தட்ட 1200 பேர் நிரப்பி விட்டார். வருங்காலங்களில் இருக்கிற தமிழ்நாட்டில் வேளாண் மண்டலமா இருக்கிற தஞ்சை மாவட்டத்திற்கும் அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த சாரபாக நீர்நிலை திட்டத்தின் மூலமாக அனைத்து ஏர்களும் செழிப்பாகும், தமிழ்நாடு பசுமையாகும்.